வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கசிகல பிறவி பைரவர் அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமபுரம் சரணம் காசி தேவகுரி தவத்திரோ கிணராமனகுரி திருப்பாரமபுரம் சரணம் பரம சிரமம் வீரேஸ்வரி நரரி பாபாஜி தருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீ கால பைரவாய் கடாசம் ஓம் ஐம் சோனோ வீரேஸ்வரி ஓங்கிலி யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கருமாய் ஜெகன்மாதா பிதா பரம சிரம வீர பைரவம் திருவடி அப்பணம் சரணம் ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரக நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகர்ணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்திரகாளி கபாலி துர்கா சுமா சிவாராத்திரி சுஹாசுதா நமஸ்துதே. இன்றைக்கு தேதி 23ஆம் தேதி 4ஆம் மாதம் 2/2 வியாழக்கிழமை, குருவாரம், மங்களவாரம். இன்றைக்கி இந்த வியாழக்கிழமை எல்லாரும் சூரியன் மறைஞ்ச பிறகு புவனேஸ்வரி அம்பாள் பூஜை மந்திரம், குபேலட்சுமி பூஜை, சுரண ஆகாஷ்ண பைரவ பூஜை செய்யுங்க, ரொம்ப நல்லது. காயத்ரி மந்திரம் தான், வேறு எதுவுமே ஒரு காயத்ரி மந்திரம் மட்டும் கற்றுக்கிட்டு ஒரு 108 முறை சொல்லுங்கள். நல்ல ஜபங்கள், நல்லா பலன் கிடைக்கும். போன ஆண்டு நான் 127வது சதஸ், இது 128வது சதஸ், 128வது சதஸ். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, விஷுவா வசு வருடம் முடிஞ்சு பரபவ வருஷம் பிறந்தது. அது சமஸ்கிருத வார்த்தை. பரபவ வருஷம் என்ன சொல்லுதுன்னா, அருள் நிறைந்த வருஷம். அதாவது இறைவன் ஒரு அருள் நிறைந்த வருஷம் சொல்லி தமிழ் வார்த்தைகள் சொல்லுது. அப்போ அருள் நிறைந்த வருடம் இதோட அர்த்தம் சொல்லுது. என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் 4ஆம் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் 4ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் இது புது வருடம் கணக்குன்னு வரும். இந்த ஆண்டில் நிறைய ஆன்மீகங்கள் வளர்ச்சி ரொம்ப அடையும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கும் ஒன்று தான். இப்போ சுனாமி அடிச்சிச்சு, இந்துக்களை மட்டுமா அடிச்சிச்சு? இல்லை. கிறிஸ்தவங்களை மட்டுமா பார்த்து அடிச்சு? இல்லை. மற்ற மதத்துக்காரங்களை பார்த்தா இல்லை. எல்லா மதத்தையும் சேர்த்து தான் அடிச்சிது. எல்லா மக்களும் நம்ம அந்த பிரச்சனையை சந்தித்தோம். அதே மாதிரி நல்லதும் நம்ம சந்தித்தோம். அப்போ இது என்ன ஒரு பிறப்புனா, இந்த மொத்தம் 60 வருஷத்தில் இந்த பரபவ வருஷம் தான் வருஷம். 60வது வருஷம் அட்சய வருஷம். இப்போ நம்மளுக்கு வருஷம் பிறக்குது. 60 வருஷம் முடிந்து நம்மளுக்கு யுகம், வருஷம் நம்மளுக்கு 60 வருஷத்தில் வருஷம் இது பரபவ வருஷம். பஞ்சாங்க சாஸ்திரம் தெரிஞ்ச குருமார்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்போ இந்த ஆண்டு போன ஆண்டை விட இந்த ஆண்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, எல்லா வருஷத்துலையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கெட்டதை விட நல்லது கொஞ்சம் சிறப்பாக இருக்குது மக்கள். ஆனால் சில ஏற்கனவே சொன்னது தான். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் பழைய ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா, அரசியலில் நிறைய பிரச்சனை வரும், கடலில் சண்டை நடக்கும், எண்ணெயில் பிரச்சனை வரும், எல்லாம் சொன்னது தான். அதுதான் நடந்துட்டு வருது இல்லையா. இந்த பூலோக ஜாதகம் சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லுவேன், எல்லாம் பொய்யின்னு நினைங்க. ஆனால் நான் சொன்ன நடந்தால் பைரவரை கும்பிடுங்கன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா ஏற்கனவே சுனாமி வரப்போன்னு இருக்குன்னு சொல்லும் போது பெரிய ஒரு தலைவர் ஐயா இந்த மாதிரி சொல்லாதீங்கம்மா, பயமாக இருக்குதுயான்னு சொன்னார் என்கிட்ட. சொன்னேன், இல்லை யார் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சொன்னாலும் குற்றம், சொல்லாட்டியும் குற்றம். நம்புகிறாங்க, நம்பாமல் போகிறாங்க. இப்போ நம்ம இந்து சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளை நம்பினா கும்பிடு, கடவுளை நம்பலைன்னா இயற்கையை கும்பிடுன்னு சொல்லுது. இதோ ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கும் இல்லையா, அதை நம்பு. இப்போ கடவுளை கும்பிடு. சில பேர் கடவுள் இல்லைன்னு சொன்னால் அப்பா அம்மாவையாவது கும்பிடு, அவங்க கடவுள் தானே. அதுவும் கும்பிடலைன்னா குருவையாவது கும்பிடு. குருவையும் கும்பிடலையா, நீ மனுஷனே இல்லை, எதுக்கு நீ ஐக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அதாவது கண்கண்ட கடவுள் நம்மளுக்கு சில பேர் தெரியாது. தெரிஞ்ச கடவுள் அப்பா அம்மா, அவங்களையாவது கும்பிடலாம் இல்லையா. அதே தான் சாஸ்திரங்கள். அதாவது ஏதாவது ஒரு நம்பிக்கை நம்ம மத்தியில் இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளுக்கு நடக்கும். இப்போ பாருங்கள், பரபவ ஆண்டை இப்போ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனை பற்றி நான் பேச மாட்டேன், நம்மளுக்கு தேவையும் இல்லை. மக்கள் நலனுக்காக நான் சில பரிகாரங்கள் பூஜைகள் சொல்கிறோம். என்ன சொல்ல போகிறேன், பைரவ கூப்பிடுன்னு சொல்லுவேன். ஆனால் போன ஆண்டை விட இந்த ஆண்டு மக்கள் சுபட்சமாக இருப்பாங்க. என்ன வருஷம் பிறந்தோடனே பலன் நடக்காது, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 3 மாதம் 4 மாதம் தாண்டணும். அப்போ குரு பகவான் மாறுவார் இல்லையா. 5ஆம் மாதம் 21ஆம் தேதி என்னமோ குரு பகவான் கடகராசிக்கு வராரு. வந்த பிறகு தான் எல்லா ராசிகளுக்கும் நன்மை நடக்கும். இன்னும் ஒரு பெரிய சிறப்புனா, குரு பகவான் உச்சம் பெறார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறார். அதுவும் இந்த ஆண்டு பரபவ வருஷத்தில் அவர் உச்சம் பெறார். உச்சம் பற்றி எந்த ராசியெல்லாம் பார்க்க போகிறாரு. இப்போ ஜோதிட சாஸ்திரம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகணும். சரி, பக்கம் இருக்கட்டும். நல்லது நடக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சுங்க. எல்லோரும் பைரவரை கும்பிடுங்க. ஏன்னா ஜோதிடங்கள் நம்ம ரொம்ப சொன்னோமா இப்போ பொதுமக்களுக்கு விளங்காமல் போயிடும். சரி, ரெண்டாவது
ஒரு குருமார்கள் வந்து இந்த கருண பைரவர் மந்திரத்தை பற்றி கேட்டிருந்தார். பார்த்தோம்னா உபாசனை பெற்றவங்க வந்து சிஷிய பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் விதி. இப்போ நான் வந்து புவனேஸ்வர் உபாசகர்னா என்னோடய சிஷிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நான் சொல்லலைன்னா மக்களுக்கு தெரியாமே போயிடும். இப்போ நான் வந்து இந்த பைரவ வழிபாடு சொல்லாமல் விட்டாலும் தெரியாமல் போயிருக்கோம். இந்த சிராத்தம் சொல்லாமல், மந்திர சாஸ்திரங்கள், பூஜை முறைகள் எதுவுமே நான் சொல்லாமல் இருந்தால் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இதெல்லாம் ஒரு மந்திரம் கூட தெரியாமல் போயிடும். கேட்டுக்கிறேன்னா, நான் வந்து எல்லா பெண்களும் மகாலட்சுமி அம்சம். பெண்கள் முடி எடுக்காதீங்க. மாதமாக இருக்கும்போது எந்த கோயிலுக்கும் போகாதீங்க. வீட்டில் புவனேஸ்வரி அம்பாள் படம் இல்லை ஸ்ரீ சொர்ண பைரவ படம் வச்சு காயத்ரி மந்திரம் நிறைய படிங்க. இந்த குழந்தை யோகமாக பிறக்கும். யோகமாக பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு மந்திர பேர் வைங்கன்னு நான் சொல்லுவேன். அதான் என்னோட விதி. நான் இது எல்லோரும் கேட்க மாட்டாங்க, சிறிய பிள்ளைக்கு தான் கேட்பாங்க. இருந்தால் நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வருங்காலத்தில் நம்மளை விட நம்ம பிள்ளைங்கள் ஜாதகம் யோகமாகவும் பலமாகவும் பிறக்கணும் என்னோடய ஆசை. என்னோடய சனாதன தர்மத்தில் உள்ள இந்துக்கள் அனைவரும் அடுத்த குழந்தை, இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆன்மீகத்தை நம்பிக்கொள்ளவங்க ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா மற்றவங்க யாரும் ஏற்றுக்கிறாங்க, இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்க சரி ரவி குருக்கள் சொல்கிறாரே கேட்டு செய்து பலன் பார்த்தோம்னா அதிகமான இன்றைக்கி பைரவ வழிபாட்டுக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த பெண்கள் எப்பயுமே நான் சொல்லுவேன், வயசுக்கு வந்த குழந்தைங்கள் கண்டிப்பாக வீட்டில் பெண் குழந்தை வச்சுருப்பாங்க. 12 வயதுலேயே அவங்களுக்கு இந்த புவனேஸ்வரி மந்திரத்தை உபாசனை கொடுத்துருங்க. உபாசனை பண்ண சொல்லுங்கள், மந்திர ஜபம் பண்ண சொல்லுங்கள். அதாவது நாராயணாய வித்மஹே புவனேஸ்வரி தீமஹே தன்னோ தேவி பிரஜோதி. அப்படி இல்லைன்னா லட்சுமி காயத்ரி மந்திரமாக ஜபம் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 12 வயதுக்கு மேலே தான் ஒரு ஆண் பிள்ளையோட ஜாதகமும் பெண் பிள்ளை ஜாதகமும் அப்பா அம்மாவுக்கு வேலை செய்யும், குடும்பத்துக்கு அது வேலை செய்யும். அப்போ கண்டிப்பாக பெண் பிள்ளைகள் இந்த புவனேஸ்வரி மந்திரம் கண்டிப்பாக ஜபம் பண்ணணும். காலைல 30, மதியம் 30, இரவு 30. ஆண் பிள்ளையும் கண்டிப்பாக அதை செய்ய சொல்லுங்கள், குறிப்பாக பெண்கள். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் ஜபம் பண்ணால் கூட பலன் சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் ஆன்மீகத்தில் விட சயின்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உடம்புல சில எலும்புகள் ஆணுங்களை விட கூட இருக்குது. சயின்ஸ் சொல்லுது, அறிவியல் சொல்லுது. பெண்கள் சொன்னால் மந்திரங்கள் சீக்கிரம் ஜபம் பண்ணணும். அதனால தான் நான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். பெண்கள் உண்மையிலே கஷ்டமே படக்கூடாது. அவங்க கரெக்டான மந்திர ஜபம் பண்ணாங்கன்னா பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த மந்திரமும் இல்லை, காயத்ரி நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், மந்திர ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், தீபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். பல தீபத்துக்கு கோயிலில். 3வது யாகம். காசு இருந்தால் யாகம் செய்யுங்க, இல்லைன்னா நீங்களே கற்றுக்கிட்டு சொந்தமாக செய்யலாம். சரி, இப்போ வந்து இது வந்து கிரீன் நமச்சிவாய பைரவ சிவம். 2வது வந்து ஒரு குருக்கள் வந்து ஏற்கனவே இந்த கர்ண பைரவர் மந்திரம் கேட்டிருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போன ஆடியோவில் 2127 சதஸில் சொல்லியிருந்தேன். அந்த மந்திர திருப்பி நான் சொல்கிறேன், கேட்டுங்க. ஓம் கிரீம் ஹே கரண வித்தியே மம கரண வாரம் விவரம் மம கரண வாரம் அனுப்பிரவிஷ்ய அதீத அநாகாத வர்த்தமானம் மம கரண வத ஸ்வாஹா. ஓம் கிரீம் ஹே கரண வித்தியே மம கரண வாரம் அனுப்பிரவிஷ்ய அதீத அநாகாத வர்த்தமானம் மம கரண வத ஸ்வாஹா. இது வந்து அதோட மூல மந்திரம். காயத்ரி மந்திரம் ஓம் சூனத் பஜாய வித்மஹே சூல அஸ்தாய தீமஹே தன்னோ கரண பைரவர் பிரஜோதி. இது வந்து குருக்கள் கேட்டிருந்தார், இந்தியாவில் உள்ள குருக்கள். நான் மலேசியா குருக்கள், ரவி குருக்கள். அப்போ இதை வந்து நான் சொல்லி அனுப்பேன். ஏன்னா அவருக்கு வந்து இது கேட்டிருந்தார். எனக்கு தெரியும், ஏன்னா முன்னோர்கள்லாம் வந்து பைரவ உபாசனை பெற்றவங்களால பரம்பரை அதான் எனக்கு இந்த மந்திரம் தெரியும். இருந்தாலும் சொல்லக்கூடாது தான், உபாசனை பெற்றவங்க மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ மூலிமா ரகசியங்கள் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்லலைன்னா அப்படியே இது மண்ணாக போயிடும், என்னோட போயிடும். கண்டிப்பாக இதை பொய்ன்னு சொல்கிறவங்க செய்யாதீங்க, விடுங்க. ஆனால் இது உண்மை நம்புகிறவங்க இது கண்டிப்பாக ஜபம் பண்ணுங்க. காயத்ரி மந்திரம் நான் சொன்னேன்ல, ஓம் சூனத் வித்மஹே சூலஸ்தாய தீமஹே தன்னோ கருண பைரவ பிரஜோதி. இந்த மந்திரத்தை வந்து டெய்லி 108 முறை 48 நாள் ஜபம் பண்ணணும். 48 நாள் ஜபம் பண்ணணும். ஒரு கும்பம் வச்சு செய்யலாம், இல்லை குத்துவிளக்கு வச்சு செய்யலாம், ஒரு லிங்கம், சின்ன லிங்கம் வச்சு செய்யலாம். அதுவும் பெஸ்ட்டு காசிலேருந்து கொண்டு வந்த பைரவ லிங்கம் கிடச்சா கூட நீங்கள் செய்யலாம். 1 இன்ச்சுக்கு வச்சு ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்ணி 48 நாள் முடிஞ்ச பின் இந்த ஸ்லோகம், இந்த மூலமந்திரம் சொன்னால, ஓம் கிரீம் ஹே கரண வித்தியே மம கரண வாரம் அனுப்பிரவிஷ்ய அதீத அநாகாத வர்த்தமானம் மம கரண வத ஸ்வஹா. இந்த மூலமந்திரத்தை ஜபங்கள் பண்ணி ஓம ஆவர்த்தி கொடுக்கணும். ஓம் ஆவர்த்தி கொடுக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை. கிஸ்மிஸு, முந்திரி பழம், மிளகு,
உப்பு, ஏலக்காய் இதெல்லாம் கலந்து 1008 ஆவர்த்தி பண்ணுங்கள். 9 நாள் செய்யுங்க. உங்களுக்கு மிக அற்புதமான சில ஞானங்கள் பிறக்கும். இது வந்து கருண பைரவருடைய மந்திரம். ஏன்னா இது வந்து இந்த குருமார்கள்லாம் வந்து இதை தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்மளுக்கு ஞானத்தில் உதயமாகும். இது சொல்ல இது பொய்ன்னு சொல்லிட்டு போங்க. மந்திரம் சொன்னால் மாங்காய் பறிக்க முடியுமான்னு சொல்லுவோம், கேட்குறவங்களாம் இருக்காங்க. மந்திரம் சொல்லாமல் எந்த மாங்காவும் பறிக்க முடியாது. மந்திரம் சொல்லி பாருங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் பேச்சில் மறந்துடுவேன். அதனால் இந்த முறையை நான் சொல்ல. ஆனால் இந்த மந்திர ஜபங்கள் உயிர் கொடுக்கும்போது மது, மாது, மாமிசம் கூடாது. மதுனா போத வஸ்துக்கள், புயல போடுறது, தண்ணி குடிக்க, சிரிக்கடி இதெல்லாம் இருக்கக்கூடாது. மது பெண்கள் சமாச்சாரம் இருக்கவே கூடாது. மாமிசம் கவுச்சி சாப்பிடக்கூடாது. அசைவமாக இருந்து ஜம் பண்ணுங்க. சைவமாக கிடைக்கும் செஞ்சு நீங்கள் ஒரு பாதி ஒரு 20 நாள் தாண்டினாலே இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 48 நாள் டெய்லி 1008 முறை இல்லை 108 முறை நீங்கள் சொல்லும் போது, டெய்லி நீங்கள் தாண்டும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். சில ஞானம் உங்களுக்கு உதயமாகும். குருவாக நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க. எனக்கு தட்சணை கூட கொடுக்க வேணாம், என்னை தப்பாக ஒண்டி பேசிடாதீங்க. என் மந்திரத்தை உபதேசம் பண்ணுறவங்க, என் மந்திரத்தை பயன்படுத்துகிறவங்க என்னை தப்பாக பேசாதீங்க. அது வந்து பழிக்காமல் போயிடும். ஏன்னா இந்த மந்திரம் நான் கண்டுபிடிக்கல, என் முன்னோர்கள் எனக்கு கொடுத்தது பரம்பரை. அப்போ அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியல. அவங்க குருமார்கள் நாங்கள் வீர சைவ பண்டார குருமார்கள் சேர்ந்ததால், எங்களுக்கு முன்னோர்கள் பரம்பரையாக கொடுத்ததால் அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன கூட சொன்னால் அந்த மந்திரம் வந்து தீட்சை வந்து பலன் இல்லாமல் போயிடும். ஓம் கிரி நமச்சிவாய பைரவ சிவம். அடுத்தது வந்து இந்த ராசி சனீஸ்வர பகவான் வந்து மீன ராசிக்கு வந்திருக்கார். 3ஆம் தேதி, இந்த 3ஆம் மாதம் 6ஆம் தேதி தான் சனீஸ்வர பகவான் கும்பராசி விட்டு மீன ராசிக்கு வந்திருக்கார். இது வந்து உண்மையிலே நல்ல பலன். ஒரு 6 மாதம் கழித்து தான் அவர் பலன் முழுமையாக செய்ய ஆரம்பிப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் இது செய்தால். சனீஸ்வர பகவான் வந்து மீனராசிக்கு வந்ததாக எல்லோரும் பயப்படுறாங்க. சனீஸ்வர பகவான் உண்மையிலே வந்து கஷ்டத்தை கொடுப்பார், நல்லது கேட்டு சொல்லிக் கொடுப்பார். நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலே நல்லதெல்லாம் ஓடிடும், கெட்டதெல்லாம் ஓடி நல்லதும் கூட இருக்கும். இப்போ நம்மளை வச்சு சம்பாதிக்கிறவங்களாம் விட்டு ஓடிடுவாங்க. நம்ம நல்லா இருக்கிறவங்க மட்டும் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம அப்பா, அம்மா, அண்ணன், தம்பிங்கள், நம்ம உண்மையான உயிர் நண்பர்கள், உண்மையான சிஷியர்கள், உண்மையான கூட நம்ம கூட இருப்பாங்க. இதுதான் சனீஸ்வர பகவானோடு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பது. அது சனீஸ்வரர் கண்டு எல்லோரும் பயப்படாதீங்க. சனீஸ்வரர் வந்து சோதிப்பார், சில தொல்லைகளை கொடுப்பார், கஷ்டம் கொடுப்பார், ஆனால் கைவிட மாட்டார். நீங்கள் ஒரு குருவான சனீஸ்வர பகவான குருவான கால பைரவருக்கு சனிக்கிழமை போய் இப்போயே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக போய் பைரவருக்கு பூச்சனைகளை சுற்றி வாங்க. சனீஸ்வரர் அந்த கோயிலில் இருந்தால் ஒரு அர்ச்சனை ஒண்டி பண்ணால் போதும். சனீஸ்வருக்கு எந்த வலுக்கு ஏற்ற வேணாம். ஏன்னா அங்கே வந்து எள்ளை கொண்டு வந்து அங்கே சனீஸ்வரர் பாதத்தில் வைப்பாங்க, எள்ளு உருண்டை செஞ்சு கொண்டு வந்து வைப்பாங்க, எள்ளு வலுக்கு அங்கே ஏற்றுவாங்க. அதெல்லாம் ஏற்றக்கூடாது, சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, பரவாயில்ல. அதனால் சனீஸ்வரர் அர்ச்சனை ஒண்டி பண்ணி சுற்றி வந்துட்டு பைரவருக்கு நல்ல விசேஷமாக நல்ல ஒரு பூசணிக்காவும் தேங்காயோடையும் பாவக்காயோடையும் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. உங்களுக்கு வித்தியாசம் அப்போ இல்லை விளக்கு ஏற்ற மாட்டோம், எனக்கு காசு இல்லைன்னா பரவாயில்ல, அவர் சுற்றியாவது வாங்க. 108 முறை இல்லை 54 முறை 21 முறை சுற்றி பைரவ காயத்ரி மந்திரமாக ஜபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த 7 சனி காலகட்டத்தில் உள்ளவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது வந்து இந்த மீனராசிக்காரங்க. ஏன்னா அவர் ஜென்ம சனின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் இருக்கார். அது அவர் சொந்த அந்த மீனராசி வீட்லேயே வந்து உட்காந்துருக்கார், அமர்ந்திருக்காரு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஆபத்து. ஆனால் இப்போ பலன் கொடுக்க மாட்டார், மேலோட்டமாக செஞ்சுட்டு வருவார். இந்த குரு பகவான் விலகிற கடகராசியை விட்டு சிம்ம ராசிக்கு வராரு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஆண்டு வந்து தான் வரப்போகிறார். எப்போ வரப்போகிறார்? 5ஆம் மாதம் 21ஆம் தேதி தான் கடகராசிக்கு வரார் இல்லையா? அவர் 1 வருஷம் இருப்பார். அடுத்த ஆண்டு 2027 5ஆம் மாதம் தான் சனீஸ்வர பகவான் குரு பகவான் கடகராசியை விட்டு நகர்ந்து சிம்ம ராசிக்கு வரும்போது தான் சனி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் சனீஸ்வர பகவானை குரு பார்த்துட்டு இருக்கார். அதனால் அது பாதிப்பு சுத்தமாக பாருங்கள். மீனராசிக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட யோகம் வரும், ஒரு பொறுப்பு வரும், ஒரு பரிசு கிடைக்கும், ஒரு பட்டம், ஒரு புகழ் கிடைக்கும். என்னடா அது ராசி கட்டத்தில் வந்து மீனராசி கவனமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி சொன்னாங்க. இப்போ நம்மளுக்குன்னு திடீர்னு யோகமாக இருக்குது, திடீர்னு நல்ல நடக்குது, திடீர்னு ஒரு இது வருதுன்னா குரு பகவான் பார்க்குறார். அதனால் அந்த சனீஸ்வரோட வேகத்தை அப்படியே தனித்திடுவார். அதனால் அந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்தாலும் பாதிப்பில்லை. 1 வருஷம் கழித்து அடுத்த வருஷம் 2027 5ஆம் மாதம் 24 குரு பகவான் மீனராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்த பிறகு தான் அவர் வேகம் தனித்து வேகமாக இருக்கும்.
சரி, இப்போ வந்து சனீஸ்வர பகவான் வந்து மீனராசிக்கு இருந்தது, கும்பராசி 2 வருஷம் இருக்குது, கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, மேசராசிக்கு 7 ஆரம்பிக்குது. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கண்டம் உயிருக்கு பாதிப்புன்னு சொன்னால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சொன்னால் இப்போ வந்து கன்னிராசிக்காரவங்களுக்கு தான் வந்து திடீர்னு கண்டங்கள் நடக்கும். இது வந்து ஜோதிட விதிகளில் இல்லை, ஆனால் இது என்னோடய அனுபவத்தில் நடந்த சில விஷயங்கள், அனுபவத்தில் கண்டுபிடிச்ச சில சூஷ்ம பரிகாரங்கள் விதியில் பார்க்க போனால், நான் சொன்ன இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் ரொம்ப பாதிப்பு கொடுக்கறது கன்னிராசி. ரொம்ப பாதிப்பு இருப்பது வந்து கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு கன்னிராசிகளுக்கு எந்த கஷ்டம் வராது, திடீர்னு யாருக்கும் ஒரு கண்டத்தை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி. அடுத்தது மகர ராசிக்காரவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஆனால் நல்லா இருக்கும், எந்த ஒரு நார்மலாக நல்லா இருந்திருக்கும், திடீர்னு யாருக்கும் ஒரு கண்டத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து மேஷராசிக்காரங்களுக்கு கன்னி, மகரம், மேஷம், இந்த ராசிக்காரங்களுக்கு தான் கண்டங்கள் கண்டம். அவங்க ஜாதக கட்டங்களில் வந்து என்ன திசை நடக்குதுன்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும். அது பாவிகள் திசை சொல்கிற ராகு தசை, சனி தசை, செவ்வாய் தசை, கேது தசை நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு அப்போ அவங்களாம் வந்து கொஞ்சம் வசதி இருந்தால் தயவுசெய்து போயிட்டு நல்ல உங்களுக்கு நம்பிக்கையான குருக்கள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நவகரக சாந்தி யாகம், பைரவர் யாகம் செய்து கும்பநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு முடிந்தால் முன்னோர்களுக்கு திலா யாகமும் செய்தால் ரொம்ப நல்லது. யார் திலா யாகம் முன்னோர்கள் வழிபாடு செய்யாதவங்கள தான் சனீஸ்வர பகவான் கொஞ்சம் அழுத்தி பிடிப்பார்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. திருப்பி சொல்கிறேன், கன்னிராசி, மகர ராசி, மேசராசி, இந்த 3 ராசிக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப எப்படின்னா நல்லா இருக்கும். எல்லாமே குடும்பத்துலேருந்து வருமானம் எப்பயும் நல்லா. ஆனால் திடீர்னு ஒரு கண்டம் பிரச்சனைகள் பெரிய அளவுனா இவங்களுக்கு தான் நடக்கும். ஆனால் இது வந்து எந்த ஒரு ஜோதிட புக்கிலையும் இல்லை, எந்த ஒரு சாஸ்திரத்துலையும் இல்லை. இது வந்து அனுபவத்தில் என் முன்னோர் சொன்னது, நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தது, அது நடந்தது, அதை தான் உங்களுக்கு நான் வழிபடுத்தணும். மற்றபடி இந்த மீனராசிக்கு 7 நடக்குது, ஓகே தான். மேசராசிக்கு 7 ஆரம்பிக்குது, மீனத்துக்கு ஜென்மஸ் நடக்குது, கும்பராசிக்கு 2 வருஷம் இருக்குது, இதெல்லாம் சரிதான். சிம்மத்துக்கு கண்டிக்கலாம் அதிர்ஷ்டம் சரி, இதெல்லாம் வந்து பகவான் வந்து சோதனை தான் கொடுப்பார், ஆனால் கைவிடவே மாட்டார். கொஞ்சம் பிரச்சனை வரும், தொழிலில் வருமானம் குறையும், குடும்பத்தில் கொஞ்சம் மனசாவை ஏற்படும், கணவன் மனைவிகளுக்கு கருத்து வேறுபாடு எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாம் பயப்படாதீங்க. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டக சனி வந்து வச்சுங்களேன், அப்போ அது சிம்மராசிக்காரவங்க வீட்டில் யார் மூத்தவங்களோ அவங்கள கை வைக்கும், கொஞ்சம் பாதிப்பு. அப்போ அவங்க ஜாதகங்களும் ஒரு விதி இருக்குது, அவங்க நம்பிக்கையான குருமாட்ட ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் முடிவு பண்ணிக்கணும். அப்போ வழிபாடு செய்கிறவங்கள இறைவன் எப்பயுமே நம்மளை காப்பாற்றுவார், அதனால பயப்படாதீங்க. நான் பயப்படாதீங்க. நான் என்ன செய்கிறேன்னா, நான் எப்பயுமே வழிபாடு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. ஆண்டவன் காசி கால பைரவன் உங்கள் கூட இருப்பார். அதே மாதிரி நான் எப்பயும் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. மந்திரத்துக்கு ரொம்ப முக்கியம். ஜபங்கள் வீட்டில் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு தோஷமே இல்லை. நீங்கள் எங்கே வேணால் சொல்லலாம். இப்போ காடி ஓடிட்டு போகிறீங்க, மந்திரம் செம்மையானால் மனம் செம்மையாக மந்திரம் ஜபிப்பு தேவையில்லைன்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிற மாதிரி நீங்கள் முதல் சொல்ல தடுமாற்றம் வரும். காயத்ரி மந்திரம் அப்படி சொல்ல அந்த மனசில் அது பதிஞ்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்து ஒரு ஐக்கியமாயிடும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு அது சொல்ல உங்களுக்கு அது சரணமாயிடும். அது ஒரு பலன் சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, அடுத்த முக்கியமான விஷயம் கிரிய நமசிவா பைரவ சிவம். 5ஆம் மாதம் 28ஆம் தேதி 29 நாங்கள் காசிக்கு போகிறோம். ஒரு 10 பேர் போகிறோம். எங்களோட சத்துவன் காசி கால பண்டார பைரவ் காட் மனுஷால் சேர்ந்தவங்க பழைய மெம்பர். அவர் வந்து நம்ம பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் அனுமதி இல்லாமல் பேசக்கூடாது இல்லை, அந்த விஷயத்தோடய சொல்கிறேன். அவங்க வந்து சாஜும் அணிஞ்சிட்டாங்க, வயசானவங்க அம்மா. என் கூட என்னை குருவாக ஏற்றுக்கிட்டு என் கூட ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணாங்க என்னோடய வழிபாட்டில், நல்ல பலன் பார்த்தவங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நான் வந்து என்னோடய கடைசி காரியமான இந்த சமண்டீகரணம் பைரவர் முறைப்படி தான் செய்யணும்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. பிள்ளைங்களும் சரின்ட்டாங்க.
முறைப்படி செஞ்சு அவங்க ஆஸ்தியை நாங்கள் ஒரு வருஷம் வீட்டு முன்னுக்கு வைத்து பூஜை பண்ணி இப்போ நாங்கள் ஆஸ்தியை நாங்கள் 29 5ஆம் மாதம் காசிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே யாகம் பண்ணி அவங்க ஆசை அங்கே பூமி தடாகம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதன் பேர் நாங்கள் வரோம். இது பைரவர் சித்தம். காசிகால பைரவி, பைரவர் அப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுரங்கரி, நம சிவாய, பைரவ சிவம்.